வைஃபை இன்னும் வரல, கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாங்க. ஹலோ, தற்போது இரண்டு அணித்தலைவர்களின் கவனத்திற்கும், இரண்டு அணித்தலைவர்களும் அவர்களில் உங்களது அணியில் விளையாடும் வீரர்களின் பெயர் பட்டியலை தற்போது காரியாலயத்தில் ஒப்படைக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். இரண்டு அணித்தலைவர்களுக்கும் ஒரு அறிவித்து தருகின்றோம். உங்களது அணியில் விளையாடும் டீம் ஸ்குவாட் என எமக்கு அறிய தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. ஜிஎஃப்கே அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு கல்முனை மாநகரத்திற்கு உட்பட்ட அணிகளுக்கு இடையிலான சுற்றுத் தொடர் தற்போது இடம்பெற இருக்கின்றது. 2 நாட்களாக இந்த சுற்றுத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்வா அவென்யூ மைதானத்தில் இடம்பெற்ற 9 போட்டிகளில் 4 அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாயிருக்கின்றது. 4 அணிகளில் கல்முனை ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியினரும், கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரும், டார்கெட் கில்லர் அணியினரும், லங்கன் ரைடர்ஸ் அணியினரும் 4 அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். முதலாவது போட்டி அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற இருக்கின்றது. முதலாவது அரையிறுதி போட்டியில் கல்முனை கிரிக்கெட் அணியினரை எதிர்த்து ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியினர் தற்போது விளையாட இருக்கின்ற போட்டி இது ஐடிஎல் மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. நாணய சுழற்சிகளில் பூவா தலைய போட்டு பார்த்ததில் வெற்றியீட்டிய ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியின் தலைவர் கடாபி முதலில் களத்தரப்பினை தீர்மானித்ததற்கு அமைய கல்முனை கிரிக்கெட் அணியினர் முதலில் துடுப்படுத்தாட களமிறங்க காத்திருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறங்க காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு களத்தில் தற்போது களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக களமிறங்கி இருக்கின்றார்கள். இன்றைய போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்ற இருக்கின்றார்கள். நடுவர்களாக 2 நடுவர்கள் ஜென்சி அவர்கள் இணைந்து முஜா ஆகிய போட்டி நடுவர்களாக கடமையாற்ற இருக்கின்றார்கள். மிகவும் விமர்சையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சொட்டு தொடரின் இறுதி நாள் நிகழ்வு மிகவும் கோலாகலமான முறையில் ஐடியல் கிரிக்கெட் மைதானத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 2 அணிகள் இச்சொட்டு தொடரானது 9 அணிகளை கொண்ட இச்சொட்டு தொடராக அமைக்கப்பட்டிருந்தது. 63 போட்டியாளர்கள், 12 போட்டிகள் என இந்த சுற்றுத் தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே நாள் இறுதி நாளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 2 அரையிறுதி போட்டிகள், ஒரு இறுதிப் போட்டி, பரிசளிப்பு நிகழ்வு உட்பட இன்றைய நாளில் இந்த மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. ஆரம்ப போட்டி இடம்பெற இருக்கின்றது. ஆரம்ப போட்டியில் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியினரை எதிர்த்து கல்முனை கிரிக்கெட் அணியினர் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியினர் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களமிறக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்முனை கிரிக்கெட் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களமிறக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் விமர்சையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்றுத் தொடர் ஆரம்ப போட்டி தற்போது இடம்பெற இருக்கின்றது இந்த மைதானத்திலே.
தயவு செய்து விரைவான முறையில் துடுப்பாட்ட வீரர்களை களம்பிறக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களம்பிறக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுகளின் சார்பாக பந்து தடுப்பில் ஈடுபடுவதற்காக களத்தடுப்பார்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களம்பிறக்கப்பட வேண்டும். GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற GFK KCL சுற்றுத்தொடர் 2024 சீசன் 2க்கான இச்சுற்றுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு இன்றைய நாள் ஐடியல் கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இச்சுற்றுத்தொடரானது 9 அணிகளை உள்ளடக்கி 63 போட்டியாளர்கள் 12 போட்டிகளை கொண்ட இச்சுற்றுத்தொடராக 2 நாட்களாக இடம்பெற்ற இச்சுற்றுத்தொடரில் 9 அணிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் கல்முனை கிரிக்கெட் கிளப், ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகம், டார்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகம், லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகம், டோஹா டேவிஸ் விளையாட்டுக் கழகம், இஸ்லாமாபாத் யங்கோன் விளையாட்டுக் கழகம், கியூலங்கன் கிரிக்கெட் கிளப், கல்முனை சூப்பர் கிங்ஸ் விளையாட்டுக் கழகம், கட்டார் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகம் ஆகிய 9 அணிகள் இந்த சுற்றுத்தொடரிலே பங்கு பெற்றிருந்தார்கள். தற்போது இறுதி நாள் நிகழ்வில் ஆரம்பத்தில் முதலாவது போட்டி தற்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த முதலாவது போட்டியிலே களம் காண இருக்கின்றார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் மற்றும் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர். அந்த வகையில் ஆரம்ப துடுப்பாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்முனை கிரிக்கெட் கிளப் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சுஹைப் மற்றும் அல்னாப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் தற்போது துடுப்பாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப வேக பந்து வீச்சாளரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கடாபி அணியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் கடாபி பந்து வீச்சு பெறும் ஓவர் எவ்வாறு அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சுஹைப் மற்றும் அஹ்னாப் ஆகிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அஹ்னாபை பொறுத்தவரையில் கட்டார் தேசிய அணியில் விளையாடி வரும் ஒரு வீரர். இன்றைய நாளில் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகம் சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியில் அவரது துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பிரதியினை வீசுவதற்காக கடாபி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். தற்போது போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சப்படுகிறது. அவுட் சைட் லெக் ஸ்டம்பாக வீசப்பட்ட பந்து வீச்சப்படுகிறது. சுழன்று அடித்தாடப்பட்டிருக்கிறது. பந்து சென்டர் இருக்கிறது. 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை சொந்த கணக்கில் அஹ்னாப் 4ஆகவும் பதிவு செய்திருக்கின்றார். அணியின் ஓட்ட எண்ணிக்கையும் 4ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்து பார்ப்போம் 5 பந்து வீச்சு பெற ஓவர்களை மட்டுப்படுத்தப்பட்ட இச்சுற்றுத்தொடர் அணிக்கு 7 பேர் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இந்த போட்டிகள் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வகையில் இரண்டாவது பந்து வீச்சு பெற வீசுவதற்காக ஓடிச்சேரி நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து வீச்சு பெற அடுத்தாடி இருக்கின்றார். லோங் ஓபரேஷனாக 1 பவுன்ஸ் முறை மூலம் ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்வு கொண்டிருக்கிறது. 2 பந்து வீச்சு பறவைகள் வீசப்பட்டிருக்கிறது. 2 பந்து வீச்சு பறவைகளையும் எல்லைக்கோட்டை தாண்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. 8 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். 6 ஓட்ட எண்ணிக்கை 8ஆக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். ஆரம்பத்திலே நாங்கள் அணித்தலைவர்களுடன் சம்பாஷணை நடத்தின போது அணித்தலைவர் ரிஹான் கோரி இருந்தார். நாங்கள் 70 ஓட்டத்துக்கும் மேற்பட்ட ஓட்டத்தினை பெறுவோம் என்று பொறுத்து பார்ப்போம். மற்றொரு பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. மற்றொரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 12ஆக உயர்வடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முறைக்கு தான் சந்தித்த 3 பந்து வீச்சு படைகளையும் 4 ஓட்டமாக மாற்றியிருக்கின்றார். சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்றான் கூற வேண்டும். கல்முனை மண்ணில் விளையாடி தற்போது கட்டார் மண்ணிலே தேசிய அணிக்காக இடம் பிடித்த ஒரு வீரர். கடந்த வாரம் துபாய் மண்ணில் விளையாடி தற்போது கட்டார் மண்ணில் விளையாடி கொண்டிருக்கின்றார். மற்றொரு பந்து வீச்சு பிரதி சிறந்த முறைக்கு வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி களத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் விரைவான முறைக்கு பூர்த்தி செய்யப்பட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 13ஆக உயர்வு கொண்டிருக்கிறது. 13 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் விக்கெட் இழப்பின்றி கல்முனை கிரிக்கெட் அணியினர். மற்றொரு பந்து வீச்சு பிரதி வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். கடாபி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். 5வது பந்து வீச்சு பிரதி வீசுவதற்காக எதிர்கொள்வதற்காக
சுஹைப் ஒரு சிறந்த ஒரு வழக்கு துடுப்பாட்ட வீரர் வான வேடிக்கை உயர்த்தி அடித்தாடப்பட்டு இருக்கின்றது. உயர்த்தி அடித்தாடி 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சுஹைப்பை பொறுத்தவரை சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். இந்த மைதானம் அவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு மைதானமாக காணப்படுகின்றது. பொறுத்து பார்ப்பும் அதிகமான 50 ஓட்டங்களை பெற்ற ஒரு துடுப்பாட்ட வீரர். இன்றைய நாளில் அவரது துடுப்பாட்டம் எவ்வாறு அமைய இருக்கின்றது? கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகம் சார்பாக அவுட் சைட் ஆஃப்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அந்த பந்து வீச்சு ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மொத்தமாக முதலாவது பந்து வீச்சு ஓவர் நிறைவடைந்த சந்தர்ப்பத்தில் 19 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர். பொறுத்து பார்ப்போம் 5 பந்து வீச்சு ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட சுற்று போட்டி முதலாவது அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முதலாவது அரையிறுதி போட்டிகளே கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினரை எதிர்த்து ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் ஒன்றை எதிர்த்தாடி பல பரீட்சைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற்று முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு இந்த EFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்ற KCL சாம்பியன் லீக் 2024 சீசன் 2க்கான முதலாவது அணியாக உள்நுழைய போகும் அணி எது என்பதனை பரிசீலிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாவது போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியை தொடர்ந்து இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கின்றது. 2 அணிகள் பல பரீட்சையில் ஈடுபட காத்திருக்கின்றார்கள். லங்கன் ரைடர்ஸ் அணியினரை எதிர்த்து டார்கெட் கில்லர் அணியினர் பல பரீட்சைகளில் ஈடுபட இருக்கின்றார்கள். இரண்டாவது போட்டியாக இந்த மைதானத்திலே இந்த போட்டிகளை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. இரண்டாவது பந்து வீச்சு பெரிய ஓவரனை வீசுவதற்காக 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் இரண்டாம் நிலை பந்து வீச்சாளர் ஷஜாத் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். முதலாவது பந்து வீச்சு பண்ணை வீசுவதற்காக குறுகிய ஓட்டப்பாதையத்தை ஓடிச் சென்று இடதுகை பந்து வீச்சாளர் அகனாப்பை நோக்கி அடித்தாடி இருக்கின்றார். பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பமா இல்லை, அதற்கிடையே பந்து நிலத்தை தொட்டிருக்கின்றது. அதையடுத்து ஒரு சென்றவர் ஜென்சியை தாண்டி வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார் ஷஜாத். வீசப்பட்டு பந்து வீச்சு சற்று அகலமாக வீசியிருக்கின்றார். அது ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்றது. செய்ய செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வு இருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 24 உயர்வு வந்திருக்கின்றது. 24 ஓட்டத்தில் பெற்றிருக்கிறார்கள். விக்கெட் இழப்பின்றி மைதானத்திலே அஹ்னா மற்றும் சுஹைப் ஆகியோர் பதவியேற்க தாடிக்கொண்டிருக்கிறார்கள். சுஹைப் ஆட்டம் இழக்காமல் ஒரு 6 ஓட்டத்துடனும் அகனா பாட்டு முழக்காமல் 3-4 ஓட்டம் அடங்கலாக துடுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையில் ஒரு ஓட்டம் விரைவாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 25 உயர்ந்திருக்கின்றது. இந்த ஐடியல் மைதானத்திலே அனல் பறக்கும் சூடு பிடிக்கும் போட்டிகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4 அணிகள் இன்றைய நாளில் 2 அரையிறுதி போட்டிகள் அதற்கிடையே பொடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம். அந்த பொடியெடுப்பினை நழுவிட்டிருக்கின்றார் சமீர் நழுவிட்டிருக்கிறாங்க. அதற்கிடையில் எல்லைக்கோட்டை தாண்டி 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 29 உயர்ந்திருக்கின்றது. 29 ஓட்டத்தில் பெற்றிருக்கிறார்கள். சிறந்த துடுப்பாட்டம் வெளிக்காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மைதானத்தில் சிறந்த அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் அஹ்னாப் மற்றும் சுஹைப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாடி கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீச்சாளர் சஜாத் வீசிய பந்து வீச்சு ஒரு விக்கெட் வீழ்த்தப்படும் சந்தர்ப்பம் இருந்தும் அந்த பொடியெடுப்பு நழுவப்பட்டிருந்தது. மற்றொரு பந்து வீச்சு பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. சிறந்த பிறகு வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அடித்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பெற எத்தனிக்கின்றார்கள். விரைவான முறையில் 2 துடுப்பாட்ட வீரர்களின் தொடர்பு 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கின்றது. 4 பந்து வீச்சு பறைகள் வீசப்பட்டிருக்கின்றது. இந்த பந்து வீச்சு பறை ஓவரில் 2 பந்து வீச்சு பறைகள் எஞ்சியிருக்கின்றது. ஷஜாத் பந்து வீசுவதற்காக இடதுகை வேக பந்து வீச்சாளர் குறுகிய ஓட்டப்பாதை எடுத்து ஓடிச்சே நடுவரை தாண்டி அவுட் சைட் ஆஃப்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு சிறந்த பிறகு நேர்த்தியான முறையில் லண்டன் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அதைத்தாட முற்பட்டிருந்தால் தொடரும் பட்டை படாது நேரடியாக விக்கெட் காப்பாடமே பந்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. பந்து தடுப்பாளர் ஊடாக பந்து வீச்சாளருக்கு பந்து கைமாற இறுதி பந்து வீச்சு பிரிவை வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். ஆட்டத்தை 2வது பந்து வீச்சு பிரி ஓவர் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் ஷஜாத் ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் இறுதி பந்து வீச்சு பிரிவில் என்ன நடக்கப் போகின்றது. துடுப்பாட்ட வீரர் சாதகமாக பயன்படுத்துவாரா அல்லது பந்து வீச்சாளர் ஆமாம் ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்ற நடுவர் செய்ய இருக்கின்றார். ஒரு கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பெரிய ஓவர் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் 19 ஓட்டத்தில் பதிவு செய்தார்கள். தற்போது 2வது பந்து வீச்சு பெரிய ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஷஜாத்
அதை தாண்டி இருக்கின்றார் லோங்கோட் பேசுகிறார். ஒரு ஓட்டம் 2 ஓட்டம் அதற்கிடையில் எல்லைக்கோட்டை தாண்டி இருக்கிறது. 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 36 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விக்கெட் இழப்பின்றி கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் சிறந்தொரு ஓட்ட விகிதம் சென்று கொண்டிருக்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் 2024 சீசன் 2 கான சுற்று தொடர் இன்றைய நாளில் இறுதி நாள் நிகழ்வாக இன்றைய நாள் கணிக்கப்பட்டிருக்கின்றது. 2 அரையிறுதி போட்டிகள், இறுதி போட்டி, பரிசளிப்பு நிகழ்வுகள் என இந்த மைதானத்திலே அலங்கரிக்க காத்திருக்கின்றது. அதிகமான பிரதம அதிகாரிகள் வருகை தந்து இந்த இறுதி போட்டிகளை கலந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். அந்த வகை முதலாவது அரையிறுதி போட்டி தற்போது பல பேரச்சை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியினரை எதிர்த்து கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர் தற்போது முதலாவது அரையிறுதி போட்டியில் ஒன்றை தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டத்தின் 3வது பந்துவீச்சு பெரிய ஓவர் வீசப்பட இருக்கின்றது. 3வது பந்துவீச்சு பெரிய ஓவரினை அணித்தலைவர் சமீர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பந்துவீச்சாளர் சமீர் தற்போது அவரது பந்துவீச்சு பெரிய ஓவரின் முதலாவது பந்தினை சுஹைப் எதிர்த்தாடி இருக்கின்றார். பந்து சென்றிருக்கின்றது. ஒரு கோட்டம், 2வது கோட்டம் எல்லைக்கோட்டை தாண்டுமா? அதற்கிடையில் எல்லைக்கோட்டை எட்டி பிடித்திருக்கின்றது. 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 40 உயர்வுக்கு வந்திருக்கிறது. 40 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப இணைப்பாட்டமாக 40 ஓட்டத்தினை தமக்கரையில் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சுஹைப் மற்றும் அஹ்னாப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் மறுபடி பந்து வீச்சு பெறனை வீசுவதற்காக சமீர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். சமீர் தனது பந்துவீச்சு பெரிய ஓவரில் மற்றொரு பந்துவீச்சு பந்தை அஹ்னாபை நோக்கி வீசி இருக்கின்றார். அஹ்னாப் எக்ஸ்ட்ரா கவர்த்தேஷன் அறிவித்தார் இருக்கின்றார். இருக்கப்படும் சந்தர்ப்பம் இருந்தும் அது நழுவப்பட அதற்கிடையில் 2வது ஓட்டமும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 42 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கிடையில் மற்றொரு எக்ஸ்ட்ரா கவர்த்தேஷனாக 2 களத்தடுப்பார்கள். அதற்கிடையில் அவர்களையும் தாண்டி எல்லைக்கோட்டை தாண்டி இருக்கின்றது. 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 46 உயர்வடைந்திருக்கின்றது. ஆனால் சிறந்த சுடுபட்டாடி கொண்டிருக்கின்றார். தான் சந்திக்கின்ற பந்துவீச்சு பகுதிகளை 4-6 ஓட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அதுபோன்ற சுகைப்பும் மறுமுறையில் நான் ஸ்ட்ரைக்களை காத்திருக்கின்றார். சிறந்த துடுப்பாட்ட வீரர் பொறுத்து பார்ப்போம். பந்துவீச்சாளர் சமீர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். பந்து வீசுவதற்காக களத்தடுப்பார்களை சீர் செய்தவாறு பந்து வீச ஒருவர் பந்துவீச்சு அழைத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம், அதற்கிடையில் எல்லைக்கோட்டை தாண்டி இருக்கின்றது. 4 ஓட்டம் பெறப்பட அந்த 4 ஓட்டத்துடன் அரை சேயத்தினை எட்டி பிடித்திருக்கின்றார்கள். அரை சேயத்தினை எட்டி பிடித்திருக்கிறார்கள். 50 ஓட்டத்தினை பெறுகிறார்கள். இது பந்துவீச்சு பகுதியில் 4 பந்துவீச்சு பகுதிகள் வீசப்பட்டிருக்கின்றது. Bro, berma. Bikin hal. Slow aja dia. Ah.
சீசன் 2024 சுற்றுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு. இந்த இறுதி நாள் நிகழ்வில் 2 அரையிறுதி போட்டிகள், ஒரு இறுதி போட்டி, பரிசளிப்பு நிகழ்வுகள் என அலங்கரிக்க காத்திருக்கிறது இந்த ஐடியல் மைதானம். தற்போது முதலாவது போட்டி கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினரை எதிர்த்து ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் பல பரிசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பந்துவீச்சு பரிசு சமீரனால் வீசப்பட்டிருக்கிறது. பாயிண்ட் பிரேசராக அடித்தாடி 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அடியின் ஓட்ட எண்ணிக்கை 54 உயர்வடைந்திருக்கின்றது. 3வது பந்துவீச்சு பரிசு ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் விக்கெட் இழப்பின்றி 54 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே நாணய சுழற்சியில் ஈடுபட்ட 2 அணித்தலைவர்களையும் சபாசனை ஏற்படுத்திய போது கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் அணி தலைவர் கூறியிருந்தார், நாங்கள் 70 ஓட்டத்துக்கு மேற்பட்ட ஓட்டத்தினை பதிவு செய்வோம் என்பதனை பொறுத்து பார்ப்போம். அந்த வகையில் 54 ஓட்டத்தை பதிவு செய்கின்றார்கள். சந்தித்த 3 பந்துவீச்சு பறி ஓவர்களை எதிர்கொண்டு இன்னும் 2 பந்துவீச்சு பறி ஓவர்கள் எஞ்சியிருக்கின்றது. 2 பந்துவீச்சு பறி ஓவர்களை சந்தித்து எத்தனை ஓட்டத்தினை பதிவு செய்து எத்தனை ஓட்டத்தினை வெற்றி இலக்காக கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினருக்கு வழங்க காத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டி சிறந்த முறையில் ஆரம்பிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. GFK அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்டு சிறந்த முறையில் மைதானம் ஒழுங்கமைக்கப்பட்டு இச்சொட்டுத்தொடர் இறுதி நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப முதல் நாள் நிகழ்வு கட்டார் மண்ணில் வர்வா அவென்யூ மைதானத்திலே இடம்பெற்றிருந்தது. 9 போட்டிகள் இடம்பெற்றிருந்தது. 9 போட்டிகளில் முன்னணியில் திகழ்கின்ற 4 அணிகள் லீக் முறையில் அமைக்கப்பட்ட இச்சுட்டுத்தொடர் முதல் நிலையில் 4 அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாயிருக்கின்றார்கள். அதற்கிடையில் ஒரு வானவடிக்கை அமையப்பட்டிருக்கின்றது. சுஹைப் தான் சந்திக்கின்ற பந்துவீச்சு பணிகளை 6 ஓட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அஹ்னாப் தான் சந்திக்கின்ற பந்துவீச்சு பணி அவர்களை 4 ஓட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2 துடுப்பாட்ட வீரர்களும் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையே பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம் அஸ்வர் அந்த பிடியெடுப்பினை இலகுவான முறையில் ஏற்படுத்தி சுஹைபின் விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார்கள். 4வது பந்து வீச்சு பணி ஓவர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 62 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலைமை 62 ஓட்டம் பதிவு செய்யப்பட்ட நிலைமையிலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரின். தற்போது 2ஆம் நிலை துடுப்பாட்ட வீரர் 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக 2வது இணைப்பாட்டத்துக்காக அஹ்னாபுடன் இணைந்து துடுப்பாடுவதற்காக மற்றொரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஷஹி களமிறக்கப்பட்டிருக்கின்றார். ஷஹியை பொறுத்தவரையில் சிறந்த முறையில் நீண்ட காலமாக கல்முனை மண்ணில் சரி தற்போது கட்டார் மண்ணில் சரி சிறந்த முறையில் சிறந்த ஒரு தனக்கொண்டு பணி இடத்தினை பதிவு செய்த ஒரு சகலதொரு ஆட்டக்காரர் என்று கூறினால் அது மிகையாகாது. பொறுத்து பார்ப்போம். கல்முனை மண்ணில் சிறந்து விளங்குகின்ற சகல வீரர்களையும் உள்ளடக்கி இச்சொட்டுத்தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அஸ்வர் தனது பந்துவீச்சு பறியோர் மற்றொரு பந்துவீச்சு பந்தை வீசி இருக்கின்றார். அடித்தாடி இருக்கின்றார். லோங்கோ பிரேசராக ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பிரித்தளிக்கின்றார்கள். இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 63 உயர்வதற்கின்றது. மற்றொரு பந்துவீச்சு பிரதி
மாற்றி அளித்தார் இருக்கின்ற சிறந்த ஒரு துடுப்பாட்டம் பதிவு சென்றிருக்கின்றது. எல்லை கோட்டை தாண்டி 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 67 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். மைதானத்தில் 27 ஓட்டத்துடன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். சகி தற்போது 1 ஓட்டத்துடன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே சுஹைப் ஆட்டம் எழுதியிருந்தார். சிறந்த துடுப்பாட்டம், அதிரடி துடுப்பாட்டம், வான வேடிக்கை. 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 72 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மைதானத்திலே 2வது இணைப்பாளர்களாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அஹ்னாப் மற்றும் சஹி ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் 2வது இணைப்பாளர்களாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டத்தின் 5வது பந்துவீச்சு ஓவரை வீசுவதற்காக ஃபாயிஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஃபாயிஸை பார்க்க போனால் சிறந்த ஒரு சகலோதய ஆட்டக்காரர் என்றால் கூட வேண்டும். எமது இலங்கை திருநாட்டில் கால்முறை மண்ணில் தனக்கு ஒரு தனி இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலும் தனது திறமைகளை வழங்கி வருகின்ற ஒரு சகலதுறை ஆட்டக்காரர். அதற்கிடையில் 1வது பந்துவீச்சு பெண்ணை சிறந்த முறையில் வீசியிருக்கின்றார். அவுட் சைட் ஓட்டமாக வீசப்பட்ட பந்துவீச்சு பிறகு நேரடியாக விக்கெட் காப்பாற்றமை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. ஆட்டத்தின் 5வது பந்துவீச்சு பிறகு ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அணிக்கு 7 பேர் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட இச்சுட்டு தொடர் 1வது அரையிறுதி போட்டியாக இந்த போட்டி கணிக்கப்பட்டிருக்கின்றது. மீது ஃபாயிஸ் வீசப்பட்ட பந்துவீச்சு பிரதி அது ஒரு அகலப்பந்து வீச்சு பெறுகிற நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 73 உயர்வடைந்திருக்கின்றது. 73 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இருக்கிறது. ஆட்டமிழந்த ஆட்டக்காரர் சுஹைப், அதிரடி ஆட்டக்காரர் 35 ஓட்டம் பெற்ற வரையில் அஸ்வர் வீசிய பந்துவீச்சு பிள்ளை அஸ்வரிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார். மற்றும் ஒரு பந்துவீச்சு பிறகு சகியை நோக்கி வீசப்பட்ட பந்துவீச்சு பிறகு அடித்தாடி இருக்கின்றார். 4 ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் எல்லை கோட்டை தாண்டி இருக்கின்றது. கால்காப்பிலை பற்ற உதிரி கணக்கில் ஒரு 4 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 77 இருக்கின்றது. 77 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்த நிலையில் கால்மணி கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆட்டத்தின் இறுதி பந்துவீச்சு பிறகு ஓவர் 5வது பந்துவீச்சு பிறகு ஓவர் தனக்கு வழங்கப்பட்ட 1வது பந்துவீச்சு பிறகு ஓவரின் 3வது பந்துவீச்சு பிறகு வீசுவதற்காக நோக்கி வீசியிருக்கிறார். லோகோ பிரசுராக பந்து சென்றிருக்கின்றது. ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பிறத்தளிக்கின்றார்கள். இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 78 உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் 3 பந்துவீச்சு பிறகு ஓவர் 3 பந்துவீச்சு பிறகுகள் எஞ்சியிருக்கிறது. 1வது இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருவதற்கு கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் தற்போது ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் களத்தடுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணிகளும் பல பரீட்சையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1வது அணியாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற அணி இறுதி போட்டிக்குள் நுழையிருக்கிற அணி வான வேடிக்கை. அற்புதமான துடுப்பாட்டம், சிறந்த பறக்கை. லோங் கான்ஃபரன்ஸ் அடித்தாடி 6 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 84 உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் 2 பந்துவீச்சு பணிகள் 1வது இன்னிங்ஸ் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு 2 பந்துவீச்சு பணிகள் எஞ்சியிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம் 2 பந்துவீச்சு பணிகளையும் எதிர்கொண்டு எத்தனை ஓட்டத்தை பதிவு செய்ய காத்திருக்கின்றார்கள். அவுட் சைட் எக்ஸ்ட்ரமாக வீசப்பட்ட பந்துவீச்சு பிரதி அது ஒரு அகல பந்துவீச்சு பிறகு எது நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 85 உயர்வடைந்திருக்கிறது. கொடுக்கிறார். 2 பந்துவீச்சு பிறகுகள் எஞ்சியிருக்கின்றது.
சந்தோஷமாக வீசப்பட்ட பந்து விக்கெட் காப்பாளரின் அசமந்த போக்கு காரணமாக எண்ணிக்கோட்டை தாண்டி 4 ஓட்ட பெறப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்திற்கு அடியின் ஓட்டறிக்கை. பாட்டமளக்காமல் 39 ஓட்டத்தில் தாண்டிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது இன்னிங்ஸ் நிறைவடைவதற்கு ஒரு பந்துவீச்சு பறை மாத்திரமே இருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம் இந்த பந்துவீச்சு பறையில் என்ன நடக்க காத்திருக்கின்றது என்பதை. வீசப்பட்ட பந்துவீச்சு பறை அதுவும் ஒரு அகல பந்துவீச்சு பறை என்று அலுவல் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அதிகமான ஓட்ட எண்ணிக்கை இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினர். இது ஐடியல் மைதானத்திலே மற்றும் பந்துவீச்சு பந்தயத்திற்காக ஓடிச்சேட்டு நடுவர் ஜென்சியை தாண்டி அதனால் வீசப்பட்ட பந்துவீச்சு பந்தை அழைத்தாடி இருக்கின்றார். 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 96 உயர்வு கொண்டிருக்கின்றது. 5 பந்துவீச்சு பெறுபவர்களை சந்தித்த கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு களத்தினர் 96 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை மாத்திரமே இழந்து 97 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாட காத்திருக்கின்றார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு களத்தினர். இந்த போட்டிகளை தொடர்ந்து 2வது போட்டி இடம்பெற இருக்கின்றது. லண்டன் ரைடர்ஸ் அணியினரை எதிர்த்து டார்கெட் கில்லர் அணியினர் ஒன்றை தாட இருக்கிறார்கள். 2 அணித்தலைவர்களையும் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக மைதானம் விளைமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். டார்கெட் கில்லர்ஸ் அணியின் தலைவர் அவர்களையும் லண்டன் ரைடர்ஸ் அணியின் தலைவர் அவர்களையும் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக மைதானம் விளைமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய நாளில் நன்றி ரிசான். GFK நடத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி KCL என்ற நாமத்தோடு இம்முறை ஆரம்பித்து அரையிறுதி மற்றும் இறுதி சுற்றில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த சுற்றுப் போட்டிக்கான அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வரிசையில் இந்த சுற்றுப் போட்டிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டலின் கல்முனை, ஊவா ரெஸ்டாரண்ட், அதே போன்று ருத்தூஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா, அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ், அதே போன்று ஃபுட் ஸ்பாட் கேஃபெட்டீரியா அண்ட் ஜூஸ் ஸ்டால், ஹேஷ் என்டர்டைன்மெண்ட், சமா ரெஸ்டாரண்ட்ஸ், அதே போன்று சிகிரி குரூப், டார்கெட் கில்லர்ஸ், கோல்ட் ஃபேஸ் ரெஸ்டாரண்ட், குயிக் ஆர்ட் அட்வர்டைசிங் போன்ற நிறுவனத்தினர் இந்த KCL சுற்றுப் போட்டிக்கான அனுசரணையாளர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த சுற்றுப் போட்டிக்கான ஊடக அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்கை தமிழ் நியூஸ், அதே போன்று பிவ்ராஜ் டிவி, ZH போட்டோகிராபி, சோசியல் டிவி மற்றும் ஜவான் போட்டோகிராபி. லண்டன் ரைடர்ஸ் அணியின் தலைவர் நிலா அவர்களை விரைவாக மைதானம் விளைவாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். நாணய சுழற்சி தற்போது இடம்பெற இருக்கின்றது. 2வது போட்டிக்கான நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது. நிலா அவர்களை தயவு செய்து மைதானம் விளைவாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டு கழகத்தின் அணி தலைவர் அவர்களை விரைவாக வருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். 2வது போட்டி இடம்பெற இருக்கின்றது. டார்கெட் கில்லர் அணியினரிலிருந்து லண்டன் ரைடர்ஸ் அணியினர் மோத இருக்கின்ற போட்டி தற்போது 2வது போட்டியாக இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாளில் இன்றைய போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜென்சி மற்றும் உஜா ஆகிய போட்டி நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி அறிவித்தல் லண்டன் ரைடர்ஸ் அணியின் தலைவர் அவர்களுக்கான இறுதி அறிவித்தல் விரைவாக வந்து சேருமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கின்ற நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது. விரைவான முறையில் காரியாலயம் மைதானம் வந்து சேருமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. GFK KCL சுற்றுத்தொடர் சீசன் 2 சுற்றுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஐடியல் மைதானத்திலே கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே 2 அரையிறுதி போட்டிகள், இறுதிப் போட்டிகள். கல்முனை மாநகரத்துக்கு உட்பட்ட
வீரர்களை உள்ளடக்கி கழகங்களை உள்ளடக்கி நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சுட்டு மாபெரும் சுற்றுத்தொடர் தற்போது இன்றைய நாளில் இறுதி நாள் நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே 4 அணிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்தாடி பல பரிசையில் ஈடுபடுத்தி இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் நுழைய காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினரை எதிர்த்து ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் ஒன்றை ஒன்றை தாண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வார வெள்ளிக்கிழமை வருது மெசேஜ் வெள்ளிக்கிழமை இரண்டாவது மல்லி கிரிக்கெட் எல்லாம் மத்தியான வெள்ளிக்கிழமை புரியவா வெள்ளிக்கிழமை தெரியல ஸ்டேஜில் போடுவாங்க காலையில தற்போது இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கான நாணயம் சுண்டப்பட்டிருக்கின்றது. நாணய சுழற்சிகளை பூவா தலை போட்டு பதில் வெற்றியீட்டிய டாக்கட் கில்லர்ஸ் அணியின் தலைவர் ரியாஸ் தமது அணியினை முதலில் களத்தடுப்பில் ஈடுபடுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் லண்டன் ரைடர்ஸ் அணியினர் முதலில் துடுப்படுத்த காத்திருக்கின்றார்கள். முதலாவது போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது அரையிறுதி போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடிய கல்முனை கிரிக்கெட் அணியினர் 96 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். தற்போது 97 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் 2 வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அணியின் தலைவர் கடாபி அவருடன் இணைந்து வேகமாக துடுப்படுத்தாடக்கூடிய வலதுகை துடுப்பாட்ட வீரர் ஃபாயிஸ் ஆகிய 2 துடுப்பாட்ட வீரர்கள் மைதானம் 12-13 போட்டிகளை உள்ளடக்கி நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சோட்டுத்தொடர் இரண்டாவது நாள் இறுதி நாள் இன்று தற்போது 2 அரையிறுதி போட்டிகள் ஒரு இறுதி போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகளை மிகவும் கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சோட்டுத்தொடரின் தற்போது இரண்டாவது இன்னிங்ஸ் முதலாவது பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட முதலாவது ஓட்டம் 1ஆக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுகளின் சார்பாக ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை 4ஆக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது கடாபி முதலாவது ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார். 97 என்ற வெற்றிலக்கு மீண்டும் ஜெஷான் நோக்கி வீசப்பட்ட பந்து வீசப்படுகிறது. நேர்த்தியான முறையில் லைனில் லண்டன் முறையில் வீசப்பட்ட பந்து வீசப்படுகிறது. நேரடியாக விக்கெட் காப்பாளர் சுகைப்படமே பந்து சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. மீண்டும் பந்து தடுப்பான ஊடாக பந்து வீச்சாளர் ஜிசானுக்கு பந்து கைமாறி இருக்கின்றது. 3வது பந்து வீச்சு பெருமையை வீசுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜென்சி மற்றும் முஜா ஆகிய நடுவர்கள். மற்றொரு பந்து வீச்சு பெருமை முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பெருமை அழைத்தார் இருக்கின்றார். லோங்கோன் பிரசுராக பந்து தடுப்பில் ஈடுபட்ட ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 2ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். 3 பந்து வீச்சு புள்ளிகளில் 2 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது பந்து வீச்சு புள்ளிகள் வீசப்பட்டிருக்கின்றது.
கிரவுண்டு சத்தத்தை கிரிக்கெட் கிரவுண்ட் சத்தம் தற்போது ஆட்டத்தின் இரண்டாவது பந்துவீச்சு பிறகு ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது பந்துவீச்சு பிறகு ஓவர் நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஷஹி இரண்டாவது பந்துவீச்சாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாவது பந்துவீச்சு பிறகு ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு பந்துவீச்சு பிறகு வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். எதிர்கொள்வதற்காக இடதுகை துடுப்பாட்ட வீரர் அஸ்வர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அஸ்வரை பார்க்கப்பட சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அழித்தாடி இருக்கின்றார். அது ஒரு முறையற்ற பந்துவீச்சு பிறகு நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓட்டம் பிரித்தெடுக்கிறார்கள். விரைவான முறையில் பந்து சீர் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 7 உயர்ந்திருக்கின்றது. மீண்டும் பந்து வீச்சாளர் ஷஹி மைதானத்திலே வலதுகை மற்றும் இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஷஹி பந்து வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். ஓடி சென்று நடுவரை தாண்டி அடித்தாடி இருக்கின்றார். சிறந்த களத்தடுப்பு அணித்தலைவர் ரிஹான் அவர்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விக்கெட்டை விழுந்திருக்கின்றார்கள். ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் இரண்டாவது விக்கெட்டை விழுந்திருக்கின்றார்கள். 6 ஓட்டம் பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடித்தாடிருந்தார். இருந்தும் துரதிருஷ்டவசமாக களத்தடுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அணித்தலைவர் ரிஹான் அவர்களிடம் பொறியெடுப்பு ஏற்படுத்தப்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேறிச்சோடு இருக்கின்றார். ஃபாயிஸ் இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினரின் சொட்டுத்தொடர் தற்போது GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அணிக்கு 7 பேர் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுத்தொடர் 9 அணிகளை உள்ளடக்கி 2 நாட்களாக இந்த போட்டியை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதி நாள் நிகழ்வு இன்றைய நாளில் 4 அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 4 அணிகளில் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகம், கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகம், லண்டன் ரைட்டர்ஸ் விளையாட்டுக் கழகம், அதுபோன்று டாக்கட் கில்லர் விளையாட்டுக் கழகம் ஆகிய 4 அணிகள் பல பரீட்சையில் ஈடுபட்டு GFK நடத்துகின்ற KCL சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்றுத்தொடரின் இறுதி போட்டிக்கு 2 அணிகள் நுழைய காத்திருக்கின்றார்கள். மாபெரும் பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட
கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கிண்ணத்தினை சுவீகரிக்கும் அணி எது என்பதனை பரிசிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி. அதற்கிடையில் வான வேடிக்கை சிறந்த களத்தடுப்பு அங்காப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் மட்டுப்படுத்தப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை மிகவும் மந்தமான கதையில் சென்று கொண்டிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். ஆரம்பத்தில் தொடர்பதாகிய கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர் சிறந்த ஓட்ட விகிதத்தினை பெற்றிருக்கின்றார்கள். 97 என்ற வெற்றி இலக்கினை வழங்கியிருக்கின்றார்கள். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற்று முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். இச்சொட்டு தொடரானது GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 இச்சொட்டு தொடருக்கு வாழ்த்துக்கள் அதிகமான முறையில் வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை மாநகரத்தில் மேம்பாட்டு துறையில் பல சாதனைகளுடன் முன்னணி கழகங்களில் ஒன்றாக திகழ்கின்ற கல்முனை பெஸ்ட் 11 விளையாட்டுக் கழகத்தினர் இந்த சுற்றுத் தொடரை ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்திக் கொண்டிருக்கின்ற GFK அமைப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதற்கிடையில் மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இடது கை துடுப்பாட்ட வீரர் அஸ்வர் ஆட்டம் எழுந்திருக்கின்றார். தொடர்ச்சியான முறையில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பந்துவீச்சு பிரிவுகளில் 2 விக்கெட்டுகள் பெற்றிருக்கின்றார் சஹி. ஆட்டக்காரர் அஸ்வர் இடத்தினை புதுசேர்க்காக புதிய நடுப்பாட்ட வீரர் ரிஹான் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். பின்னர் சஹி பந்து வீசுவதற்காக ஓடி சென்ற நடுவரை தாண்டி ரிஹானை நோக்கி வீசப்பட்ட பந்து வீசுகிறது. சென்றிருக்கின்றது. ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பெற்றிருக்கின்றார்கள். விரைவான முறையில் 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக 2 பந்துவீச்சு பிரிவு ஓவர்கள் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. 2 பந்துவீச்சு பிரிவுகளை எதிர்கொண்டு ஆட்டத்தின் 3வது பந்துவீச்சு பிரிவு ஓவரை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார் சஜான். புதிய பந்துவீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டு 3ஆம் நிலை பந்துவீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டு சஜான் பந்துவீச்சு கொண்டிருக்கின்றார். முதலாவது பந்துவீச்சு பிரிவில் 2 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. 15 ஓட்டத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். 3 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். மீண்டும் சஜான் பந்துவீச்சுக்காக அடித்தாடி இருக்கின்றார். 6 ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பமா? ஆபாமா அற்புதமான துடுப்பாட்டம். மிட் விக்கெட் பிரச்சனைக்கு உயர்த்தி 6 ஓட்டத்திலே பதிவு செய்ய அந்த 6 ஓட்டத்துடன் அதிக நோட்ட எண்ணிக்கை. தற்போது நிப்ராஸின் தொடர்பு மட்டும் சூடுபடுத்திருக்கின்றது. மற்றொரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்ற தொடர்ச்சியான முறையில் சஜான் விசி 2வது பந்து வீச்சு பிறகு மிட் விக்கெட் பிரச்சனைக்கு அடுத்தாடி 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். தற்போது 3வது பந்து வீச்சு பிறகு லோங்கோன் பிரச்சனைக்கு உயர்த்தி அடுத்தாடி 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். பொறுத்து பார்த்தோம் தற்போது போட்டி சூடு கொடுத்திருக்கிறது. பொறுத்து பார்ப்போம் எந்த அணி இந்த போட்டியில் வெற்றி பெற காத்திருக்கின்றார்கள் என்பதை. 97 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடிய கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர் 96 ஓட்டத்தை பதிவு செய்திருந்தார்கள். 97 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்திருந்தார்கள். தற்போது
ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் மற்றொரு பந்து வீச்சு பற்றி சுழண்டு அழைத்தார் இருக்கின்றார். ஸ்கார்லட் பிரஷராக ஒரு 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கின்றது. சிறந்த ஓட்ட விகிதம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பந்து வீச்சு பற்றி ஓவரிலே அதிகமான ஓட்ட எண்ணிக்கையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஷஜான் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 4வது பந்து வீச்சு பற்றி ஒரு 4 ஓட்டத்தை வழங்கி இருக்கின்றார். 5வது பந்து வீச்சு பற்றி ஓடி சென்ற ஜென்சியை தாண்டி மற்றொரு பந்து வீச்சு ஃபுல்லஸ் முறைக்கு வீசப்பட்ட பந்து வீச்சு பற்றி அடித்தார் இருக்கின்றார். டீப் ஃபைன் லெக் பிரஷராக பந்து சென்று இருக்கின்றது. 4 ஓட்டமா? ஆமாம், 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 35 உயர்வு வந்திருக்கின்றது. அதிகமான ஓட்டம் இந்த பந்துவீச்சு பறி ஓவரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 2 பந்துவீச்சு பறி ஓவரில் ஜெசான் மற்றும் சஹி ஆகிய பந்துவீச்சாளர்கள் குறுகிய ஓட்டத்துக்குள் மட்டுப்படுத்தியிருந்தாலும் தற்போது 3ஆம் நிலை பந்துவீச்சாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட சஜான் அதிகமான ஓட்டத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் இந்த போட்டி என்ன நடக்க காத்திருக்கின்றது என்பதை. எந்த அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாக காத்திருக்கின்றார்கள். உள்ளே வெளியே என்ற கணக்கு தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சஜான் சிறந்த முறையில் வேகம் குறைவான முறையில் வீசியிருந்தாலும் விவேகமான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பறவை துடுப்பு பட்டையை வேகமாக செலுத்தியிருந்தார். இருந்தும் துடுப்பு பட்டையில் படாது நேரடியாக விக்கெட் காப்பர் சென்றிருக்கிறது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. அந்த பந்து வீச்சு பறவை ஓவர் மூட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 3 பந்து வீச்சு பறவை ஓவர்களை சந்தித்த ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு களத்தில் 3 விக்கெட்டை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் 3 பேர் விக்கெட்டையும் வென்றிருந்தாலும் 35 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுத்து பார்ப்போம் இன்னும் 2 பந்து வீச்சு பறவை ஓவர்கள் இருக்கின்றது. அதாவது 12 பந்து வீச்சு பறவைகளை எதிர்கொண்டு 62 ஓட்டம் பெறப்பட வேண்டும். பொறுத்து பார்ப்போம். ஒரு கடினமான இலக்கு என்றாலும் பொறுத்து பார்ப்போம். இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இறுதி பந்து வீச்சு பிரதி வரை எம்மால் கூற முடியாது என்ன நடக்கும் என்பதை. இந்த போட்டியில் எந்த அணி பெற்று முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவாக காத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். சிறந்த ஒரு போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆட்டத்தின் 4வது பந்து வீச்சு பறி ஓவரை கரமேந்தி இருக்கின்றார். அணித்தலைவர் கையேந்தி இருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் அணித்தலைவர் பந்து வீச்சு பிரதி ஓவர் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. மிகான ஒரு சிறந்த ஒரு வேக பந்து வீச்சாளர், சிறந்த முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு சகலதுறை ஆட்டக்காரர். பொறுத்து பார்ப்போம் அவரது பந்து வீச்சு பிரதி எவ்வாறு தற்போது ரிசார்ட் களமறை துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். ரிசார்ட் மற்றும் இப்ராஸ் ஆகிய அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ரியானை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஓவர்களை பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு பந்து வீச்சு பிரதி நிப்ராஸை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி நிப்ராஸ் அடுத்தாடி இருக்கின்றார். லோங்கோட் பிரேசராக பந்து சென்று இருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. 2வது ஓட்டம் பிரித்து நிற்கின்றார்கள். இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை